பேசுறேங்க. நான் வந்து மோடிக்கல் வியாபாரத்தை பண்றதுக்கு முன்ன எனது தொழில் வந்து மதுரை சிங்குடி காட்டன் சேலை தயார் பண்ணி மொத்தமா தயார் பண்ணி மொத்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். நாளடைவுல அப்புறம் வெளியூருக்கு சென்று ஸ்டால் போடுவேன். அப்ப நான் ஸ்டால் கொண்டு போய் வித்துட்டு வருவேன். அந்த நேரம் நான் மோடிக்கல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னோட மோடிக்கல் ப்ராடக்ட்டும் கொண்டு போய் வித்துட்டு வருவேன். அப்ப நான் பெரும்பகுதி வந்து மதுரையில் இருக்க முடியாது. ஒவ்வொரு மாசமும் எங்கேயாவது ஒரு ஊர்ல தான் இருப்பேன். அப்ப அந்த நேரம் என்னால மோடிக்கல் பண்ண முடியுமா? அது ஒரு கேள்வி. அது எல்லாரும் கேட்க முடியும். ஆனா அன்னைக்கு நான் மோடிக்கல் வியாபாரம் பண்ணிட்டு தான் இருந்தேன். காரணம் என்னன்னா, இந்த மோடிக்கல் வியாபாரத்துல வந்து நாம வந்து தனிப்பட்ட முறையில் நாங்க பண்ணல. ஒரு மரம் தோப்பாகாது என்பாங்க. பல மரம் சேர்ந்தாதான் தோப்பாகும் என்பாங்க. அந்த மாதிரி மோடிக்கல் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. எனது கிரேட் அப்ளை மிஸ்டர் பிரேம்நாத் பாபு நான் எந்த ஊர்ல இருந்தாலும் என்னோட ப்ராடக்ட் மதுரையில எங்க போய் கொடுக்கணுமோ அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாரு. லாயல்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்ச அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இந்த லாயல்ட்டியை நான் மிஸ் பண்ணதில்லை. லாயல்ட்டி வாங்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. கொரோனா வந்த பாடு வியாபாரத்தை நிப்பாட்டினேன். என்னடா இவர் மோடிக்கார பத்தி பேசுவாருன்னு பார்த்து இவர் இப்போ கதையை சொல்றாருன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லாத்துலயும் ஒரு கருத்துகள் இருக்கின்றன. அந்த கொரோனா வந்த பாடு நான் வியாபாரம் பண்ண நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பேருக்கு நான் நல்லபடியா ஆண்டு முன்னிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பையனுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. பொண்ணுகிட்ட ஒரு பொண்ணு இருக்கு. பையன் நாகர்கோவில்ல குடும்பத்தோட அங்க இருக்காங்க. பொண்ணு பெங்களூர்ல இருக்காங்க. ஆனா சரி, பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கல்யாணம் முடிச்சாச்சு பசங்களுக்கு. இன்னும் நம்ம தனியா தானே இருக்க போறோம். ஃபுல் டைமா இறங்கி பண்ணுவோம் போது, அதாவது நாம என்ன நினைச்சாலும் நமக்கு மேல உள்ள ஆண்டவன் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆகணும். ஒரு மாசம் நாகர்கோவில்ல பையன் வீட்டுல வந்து இருக்கேன். நானும் என் மனைவி வந்து இருப்போம். குழந்தைய பார்த்துட்டேன். அடுத்து ஒரு மாசம் பெங்களூர்ல போய் இருப்போம் பொண்ணு வீட்டுல. இப்படி மாசம் மாசம் நான் மாறி மாறி என்னன்னு சொன்னா மதுரையில இருந்து என்னால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப நான் வந்து மோடிக்கு என்னால பண்ண முடியுமா? ஒரு அருமையான கேள்வி. ஆனா அன்னைக்கும் விடாமுயற்சியா நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நிப்பாட்டுல மோர்கேட் வியாபாரத்துல வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நாம சம்பாதிக்கிறது இல்லாம நமக்கு கீழே பல பேர் சம்பாதிக்க வைக்க ஒரு அருமையான புனிதமான ஒரு தொழில். இருந்தோம் வந்தோம் போனங்கிறத விட ஏதோ ஒரு நாம ஏதாச்சும் நிலநாட்டுக்கு போகணும். 4 பேருக்கு நம்ம நல்லா செஞ்சோம்னு சொன்னா நம்ம சந்ததிங்க நல்லா இருப்பாங்கிற ஒரே எண்ணம். எனக்கு வந்து ஆன்லைன் பிசினஸ்ல எந்த குறையும் இல்லை. நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு. நல்லா இருக்காங்க. பசங்க நல்லா இருக்காங்க. ஆனா நான் இதை ஏன் பண்றேன்? வருமானத்துக்காக பண்ணலைங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து நிறைய பேர் புதுசாகவும் வந்திருக்கலாம். எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து லீடர்கள் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பெரிய லெவல்ல இருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் வந்துடும். நாம எப்படியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த லீடரும் நம்ம மாதிரி தான் ஒவ்வொரு ஆளை தேடி பிடிச்சி தான் அவங்க மேல வந்திருக்காங்களே ஒழிய யாருமே வந்து லீடர்கிட்ட போய் சார் நீங்க மோட்டிவேட் பண்றீங்க, நான் உங்க கீழே சேர்ந்து நானும் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்க போறேன். ஒரு ஆள் உங்களால் காட்ட முடியுமா? நிச்சயம் முடியாது. அதாவது நம்ம உழைப்புல தான் எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல அருமையான ஒரு கம்பெனி, ஒரு கம்பெனில வேலைக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேரணும்னு சொன்னாலும் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன்னா மாசம் ஆனா நமக்கு சம்பளம் தரணுமே. அப்ப நாம வந்து அந்த கம்பெனியை பார்க்கிறோம். சாதாரணமா ரொம்ப பணம் ஒரு 10,000 20,000 கிடைக்க போகுது. அதுக்கே நம்ம பார்க்கிறோம். ஆனா இதே சமயம் மோடிக்காருடைய பேக்ரவுண்ட பார்த்தோம்னா 1996 மார்ச் 30ஆம் தேதி ஆரம்பிச்சு
சரியா வர்ற மார்ச்சோட 28 வருஷம் பூர்த்தி ஆகுது. ஒரே கம்பெனி 28 வருஷமா இருந்து பண்ணிட்டே வர்றாங்கன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட கம்பெனிங்கிறது நாம உணரணும். எல்லாமே இன்டர்நேஷனல் குவாலிட்டியில நல்ல அருமையான பொருள் நமக்கு கிடைக்குது. சரி, உங்களால பண்ண முடியாது, வீட்டுக்கு வாங்குங்க. வீட்டுக்கு வாங்கும் போது வெளியில், அதாவது நாம இந்த கடையை வாங்குறது கடையை மாற்றி வாங்க சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கடையை மாற்றி வாங்கி நீங்க அந்த பொருளை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் மற்றவங்ககிட்ட சொல்லுங்க. என்னால முடியலைங்க, யாருமே வரமாட்டாங்க, சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மற்றவங்க எப்படி வர்றாங்க, சேர்றாங்க? இப்ப என்னையே வைங்க, எனக்கு கீழே பல பேர் இருக்காங்க, நல்லா பண்றவங்க தான் பல பேர் இருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி கேள்வியும் வரத்தான் செய்யுது. நான் அவங்களை தப்பு சொல்ல வரல. எண்ணங்கள் இன்னும் அதுல அவங்க இன்னும் விரும்பி லவ் பண்ணி இந்த தொழில் பண்ணணுங்க. இப்ப நாம ஒரு கடையை வச்சோம்னு சொன்னா முதல் போட்டு கடையை வைக்கிறோம். கடையை வச்சுட்டோம்னு சொன்னா சும்மாவா இருப்போம்? நல்ல நாளோ கொல்ல நாளோ என்னைக்கு ஆனாலும் நாம போய் அந்த கடையை திறந்து விடிய விடிய உட்காந்துருப்போம். கடையை திறந்ததுமே இன்னைக்கு வியாபாரம் ஆகணுமே, அந்த நாள் பார்த்து போட்டு உட்காந்துருப்போம். ஆனா நம்ம சும்மா இருக்கிறோமா? அது செய்யறோம்ல. அந்த மாதிரி அந்த எண்ணத்துல செய்யுங்க. இப்ப நான் வெளியூர்ல இருக்கேன், இன்னைக்கு நான் நாகர்கோவில்ல பையன் வீட்டுல இருக்கேன். ஒரு வாரம் ஆகுது. அந்த ஒரு வாரம், இந்த ஒரு மாசம் ஃபுல்லாமே நான் இங்கதான் இருக்க போறேன். இருந்துட்டு ஒரு 25ஆம் தேதி மதுரைக்கு வருவேன். 5 நாள் தான். நல்ல எண்ணி வச்சோமா 5 நாள் தான். 35 டிக்கெட் வாங்கிட்டாரு மறுபடியும். அவரு அப்பப்போ டிக்கெட் வாங்கிட்டாரு, பெங்களூர் டிக்கெட் எடுக்கணுங்களா, 35 டிக்கெட் வாங்கிட்டாரு. நான் 35 மறுபடியும் பெங்களூர் போனேன். அப்ப என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், நான் எப்படி இந்த வியாபாரத்துல ஜெயிப்பேன்? அதனால எனக்கு முடியாதுன்னு நான் விட்டேன்னு சொன்னா யாரையும் ஒண்ணும் கேட்க போறது கிடையாது. தமிழ் மொழி அவரோ எனக்கு மேல உள்ள அப்பையனும் ஏன் இந்த மாதிரி பண்ணலன்னு யார் கேட்க போறாங்க? கேட்க போறது இல்லை. என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, பொருளுடைய தன்மையை பாருங்க, கடையை மாத்தி வாங்குங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா நீங்க என்கிட்ட பொருளை வாங்கணுங்கிறதுக்காக சொல்ல வரல, நீங்க சேரணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. ஆனா பொருள் யூஸ் பண்ணி பாருங்க, அப்படித்தான் நான் சொல்றேன். டெமோ நீங்க பண்ணி காமிக்கிறேன். பல பேருக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஆனா நான் இது வரைக்கும் பல விஷயங்கள் நான் மறைச்சிட்டு தான் செய்றேன். காரணம் என்னன்னா, எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி மீட்டிங் நீங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் தான் யோசனை பண்ணி நான் பேசாமலே இருக்கேன். ஏன்னா 2003ல நான் இதெல்லாம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2350 ரூபா கொடுத்து இந்த மோடிக்கை வியாபாரத்தை நான் எடுத்தேங்க. அப்ப எனக்கு 2 பேர் எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த 2 பேரும் என் கூட தான் பழகுறாங்க ஒழிய, ஆனா சேர்றது இல்லை. இருந்தாலும் அவங்களை நான் மறக்கல. ஏன்னா எனக்கு பிளாட்ஃபார்ம் காமிச்சதே அந்த 2 பேர் தான். ஜெயபிரகாஷ் அந்த சத்தியமூர்த்தி, அந்த 2 பேரும் எனக்கு காமிச்சாங்க. அவங்க இன்னைக்கு இன்னைக்கு மறக்கல. அவங்க செய்யலைங்கிறதுக்காக நானும் செய்யாம இருந்தா அப்ப எனக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு செஞ்சதுனால இன்னைக்கு இந்த அளவுல இருக்கேன். நான் எப்பவுமே வெளியூர்ல தாங்க இருந்து வந்தேன். அப்ப அந்த காலத்துல அந்த இருந்ததுனால ஒரு நேரம் நான் பாண்டிச்சேரியில இருக்கிறப்ப எங்க வீட்டம்மா பேசுறாங்க, சார் இந்த மாதிரி மதுரையில ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க, அதே பிரேம்நாத் பாபுன்னு ஒரு இருக்காரு, ஆசான் ஒரு அம்மா இருக்காங்க, பிரேம்நாத் பாபு அவங்களுடைய அம்மா இருக்காங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா எதுவும் சொல்லாது, அவங்க போன் நம்பர் மட்டும் வாங்கி வைங்க, நைட்டு ஃபுல்லா முழிப்போங்க, ஸ்டாலுக்கு போனா 10 நாள் போவோம் கவர்மெண்ட் மூலியமா. நாள் படுற கஷ்டம் அது படுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பொருள் சேராது. அது பொருள் சேர்றதுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கும். சேர்றதுக்கு லேட் ஆகும். ஸ்டால் சேர் வச்சுட்டு போயிருப்போம் டேபிள. அந்த டேபிள் நாங்கள் வெளியே போனா டேபிள் இன்னொருத்தையும் தூக்கிட்டு போவான். ஆனா நான் சிங்கிள் எனக்கு எதுலையுமே யாரையும் நான் கூட்டி சேர்க்கவே மாட்டேன். ஒற்றாளா இருந்துதான் அதெல்லாம் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எவ்வளவோ சிரமமா இருக்கும். அதே மாதிரி கடைசி 10வது நாள் அதை நான் பேக் பண்ணி லாரி ஆப்ஸ்ல புக் பண்ற வரைக்கும் என்ன சரக்கு
10ஆம் நாள் எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க. யாருமே இருக்க மாட்டா. சரக்கு பாதுகாப்பு இல்ல. நான் வந்து புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணும்போது அதை புக் பண்ண பிற்பாடு தான் அப்பாடான்னு உட்காருவேன். ஆனா அன்னைக்கு நைட்டு கிளம்பி காலையில 5 மணிக்கு மதுரை வந்து சேர்றேன். நல்லா கேட்டுக்கிருங்க. இது வந்து நான் வந்து ஆஹ் பொய் சொல்ல வரல. நடந்த உண்மையை சொல்றேன். அப்ப காலைல 7:30 மணிக்கு மகேந்திரா வேன்ல இந்த மாதிரி எல்லாரும் நாங்க போறோம். நீங்கள் வாங்கன்றாங்க. எனக்கோ டயர்டு. இருந்தாலும் சரின்னு போனேன். அப்ப நம்ம அப்படி மிஸ்டர் குமார் சார், மிஸ்டர் பிரேம்நாத் பாபு, ஆஷா அம்மா, அவங்க பிரேம்நாத் பாபு அம்மா, நம்ம கிரேட் அப்ளைன் நம்ம பைத்தன் குமார் எல்லாரோடையும் சேர்ந்து நான் போயிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு தூக்கம் வருது. அதான் தீர்ப்பு. ஏன்னா தூங்க முடியல. தூக்கம் வருது. அவங்க பேசினாங்க. அப்ப முருகப்பெருமான நான் ரொம்ப விரும்பி கும்பிடுவேங்க. என்ன காரணம் என்னன்னா, ஐயா ஆண் குரல், கணீர் குரல், சி.எம். சௌந்தரராஜனுடைய ஐயா ஆசீர்வாதத்துல தான் நான் இந்த அளவு நான் இருக்கேன். அவருடைய பாட்டுகளுடைய வரிகள் கேட்டுதான் நான் இந்த மாதிரி பக்குவம் அடைஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நேர என்னை எங்க கூட்டு போறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. அளவுக்கு பழமொழி சொல்லிய கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போய் பேச வைக்கிறாங்க. அப்ப பேச ஆரம்பிக்கும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். சார், நீங்க எனக்கு தயவு பண்ணி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அதை மட்டும் சொல்லுங்க. காரணம் என்னன்னா, ஏற்கனவே குடும்பம் நடத்தியாச்சு மோட்டார்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரிஞ்சுக்கணும் தேவையில்லையே. அதனால உடனே சொன்னாங்க இந்த மாதிரி செய்யுங்கனால நான் ஓகே அப்படின்னு உடனே அப்ப ஜாயின் பண்ணுங்க. அன்னைக்கு ஜாயின் பண்ணி சேர ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் பண்ணிட்டே இருக்கேன். இன்ன வரைக்கும் பண்ணிட்டு நல்லபடியா பண்றேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் மதுரை இல்லைன்னாலும் என்னோட டவுன்லைனுக்கு நான் பொருள் தரணும்னா ஹெல்ப் பண்றதுக்கு அப்ளைன் பிரேம்நாத் பாபு அவர் இருக்காரு. ஜிபி மதுரையில சகோதரர் சுரேஷ் அவர் வந்து ஜிபி வச்சிருக்காரு மதுரையில. நான் என்ன பொருள் வேணுமோ அதை லிஸ்ட் அனுப்பிட்டு அந்த லிஸ்ட் பிரகாரமா சுரேஷ் பாபு எந்த சிரமமும் பார்க்காம மனசு நோகாம சந்தோஷமா அண்ணே உங்க பொருள் நான் வீட்டுல கொண்டாந்து கொடுத்துருவேன் பாரு. ஒவ்வொரு மாசம் அதான் நடக்குது. நான் எங்க இருக்கேன்? ஒண்ணு பெங்களூர்ல இருக்கேன், இல்லை நாக்பூர்ல இருக்கேன். மதுரை இருக்கும்போது நான் போயிட்டு வருவேன். இல்லை எங்கேயாச்சும் வந்து எடுத்துக்கிடுங்கன்னு அது போய் நான் எடுத்துட்டு வருவேன். அதே மாதிரி ஜிபி வச்சிருக்கேன் நமது ரவிச்சந்திரன் மாப்பாளையம். இப்ப நான் நாள் பொருள் வர்ற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொருள் அவர்கிட்ட கேட்டேன். மாப்பாளையம் எனக்கும் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 7-7.5 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். இன்னும் பேசாம உடனே வந்து சார் இந்த இடத்துல நான் கொண்டாந்து கொடுக்குறேங்க. கொண்டாந்து கொடுத்தாரு. இப்படி வந்து ஹெல்ப் பண்றதுக்கும் ஒத்தாசைக்கும் ஆள்கள் நிறைய இருக்காரு. இந்த தொழில் வந்து நாம அவசியமா நல்லா புரிஞ்சு செஞ்சோம்னு சொன்னா வெற்றி நிச்சயங்க. புரியாதவங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தூங்குறவங்களை எழுப்பலாம். தூங்குற மாதிரி பண்றவங்களை எழுப்புறதுங்கிறது கஷ்டம். இப்பவும் நான் ஊர்ல இருக்கும்போது அங்கங்கே போய் நான் டெமோ பண்ணி எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா நான் வெளியே யார்ட்டையும் சொல்றது இல்லை. ஏன் சொல்றதுன்னு சொன்னா, நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு ஏதாவது செய்யணுங்கிற ஒரே ஒரு அருமையான நோக்கம் தான் என்னோட நோக்கம். இதுல என்ன ஒரு இருக்குன்னா, நேற்று நைட்டு 12 மணிக்கு ஒரு ஐடி போட்டிருக்கேன். அதுக்கு நான் எங்கேயும் போய் அலைஞ்சேனா? ஒண்ணும் இல்லை. குமார் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி நைட் 12 மணி வரைக்கும் அவர் எனக்காக முழிச்சு வந்து ஒரு ஐடி போட்டாரு. அப்ப இது நான் என்ன சொல்றதுங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து அப்ளைன் ஆசாமா, அதுக்கு மேல பிரேம்நாத் பாபு, அதுக்கு மேல குமார் சாரு, அதுக்கு மேல பைன் இது நம்ம கலைச்செல்வி, அதுக்கு மேல குமரன் சார். இத்தனை பேர் ஆதரவும் எப்பவுமே இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இது என்னோட லைன். புரியுதாங்க? இது என்னோட லைன். நான் வேலை பார்த்தேன் இந்த 5 பேருக்கும் பணம் போகும். ஆனா நான் வேலை பார்த்தேன்னா பணம் போகாத ஆள்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க.
அதுக்கு உதாரணமா நம்ம வேல்முருகன் இருக்காரு, நம்ம எதிர்கொட்ட குமார், ரஞ்சித் குமார், கோபிநாத், இவங்க வந்து என் கூட டெமோ பண்றாங்க சார். எனக்கு நான் பண்ணது அவங்க என்ன போகுது, அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த அருமையான ஒரு தொழில ஏன் நம்ம பண்ணக்கூடாது? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, நான் போய் பேசுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அதாவது போனதும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா நாங்க சோம்பேறி ஆயிடுவோம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. போனோமா கிடைக்கலையா விட்டுருங்க. ஏன்னா அவங்க தான் இருக்காங்க, மற்ற ஆள் இல்லையா? 10 பேரை பார்த்தோம்னே 10 பேரும் சேர மாட்டேன்ட்டாங்க. ஏன் 11ஆவது ஆள் இல்லையா? 12ஆவது ஆள் இல்லையா? அதாவது பல கல்ல தூக்கி போட்டா நாம நினைக்கிறது மரத்துல வந்து கிடைக்கும். கிடைக்கணும்னு சொன்னா நாம உழைக்கணும். உழைக்காம எதுவுமே வரப்போறதில்லை. விடாமுயற்சியோட பண்ணி அதுல கிடைக்கிற வெற்றி தான் நமக்கு எப்பவுமே நிரந்தரமான வெற்றி. அதை மறந்துடாதீங்க யாரும். போனா சேர்ந்தோம்னு சொன்னா அது ஆகிற கதை இல்லை. இப்ப எனக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க. நான் யாரையும் தப்பா சொல்லலை, தவறா சொல்லலை. செய்யறவங்க செய்யறாங்க, செய்யாதவங்க செய்யாம இருக்காங்க. செஞ்சாலும் சந்தோஷம், செய்யலைன்னாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான் நம்ம நினைக்க முடியும். அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இது பண்ணோம்னு சொன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் இது வரைக்கும் பேசல, இன்னைக்குதான் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன நாள்? ஒரு அருமையான நாள். வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் வர்ற மகா சிவராத்திரி. எனக்கு நேற்று ராத்திரி தான் அந்த என் மைண்ட்ல இன்னைக்கு காலில் ஓடுனது. 5:30 மணிக்கு என் மைண்ட்ல இந்த மகா சிவராத்திரி பற்றி ஓடுனது. அதாவது இதை பத்தி நீ பேசுதான்னு சொல்லி நான் பேசல, என் அப்ப முடியும் பேச வைக்கிறாரு. சிவராத்திரினா என்ன? எல்லா சிவன் ஆலயத்திலையும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க அபிஷேகம் ஆராதனை மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கோவில்லையும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து முழிச்சுக்கிட்டு அதை பார்ப்பாங்க. என்னோட ஆசை என்ன? அதாவது எதை நாம மனசார நினைக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும். அது நம்ம இது எதிர்கொட்ட மாசம் அடிக்கடி சொல்லுவார், பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்லுவார். நாம என்ன நினைக்கிறோமோ அது அவசியமா நடக்கும். அந்த மாதிரி நான் நினைக்கிறது என்ன? நான் நல்லா இருக்கணுங்கிறது அது வாஸ்தவம் தான். ஆனா இதுல இருந்து நான் உழைச்சி இதுல இருந்து செஞ்சாதான் நமக்கு கீழே பல ஆயிரம் பேர் நம்ம உற்பத்தி பண்ண முடியும், கொண்டு வர முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த சிவராத்திரி நாள்ல என்னை பேச வச்சிருக்காங்கன்னா எனக்கு கிரேட். அப்படின்னு எல்லாருக்கும் நான் ரொம்ப தலை குனிஞ்சு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பல ஆயிரம் பேர் நான் இதுல நல்லபடியா சேர்க்கணும்னு தான் நான் ரொம்ப விரும்பி விரும்பி மனசார நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது நமக்கு நல்ல காரியம் ஏதாவது பண்ணணுங்க, உதவி பண்ணணும், உபத்திரம் பண்ணக்கூடாது. அந்த வகையில முதல் இதற்கு நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம், பண்றேன். அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு சிவராத்திரி அன்னைக்கு கிடைச்சது வந்து எனக்கு கீழே வந்து பல ஆயிரம் பேர் வருவாங்கங்கிறதுக்கு ஒரு சிவபெருமானுடைய கட்டளையா நான் நினைச்சுக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஆள் சேரலைன்னு வேகத்துல யாரும் யோசனை பண்ணாது. அது வந்து ஆள் சேரலைங்கிறது வந்து அது நம்ம கோளாறு தான். நாம என்ன முயற்சி பண்ணோம்? முயற்சி பண்ணாம சேரலன்னு சொன்னா இப்ப எனக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அதாவது நாகர்கோவிலையும் நான் ஐடி போடுறேன், பெங்களூர்லயும் ஐடி போடுறேன். அங்க போய் 1 மாசம். ஆனா இவ்வளவுக்கும் 2 இடப்பட்ட நேரம் 1 வாரம் மதுரை இருக்கு. அந்த மதுரைக்கு வந்து என்னால முடிஞ்சா நான் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப நான் தொழில வந்து பயபக்தியாகவும் என் குடும்பத்துல ஒருத்தியாகவும் நினைச்சு நான் இந்த தொழிலை பண்றேங்க. இது எல்லாரும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா முடியலைங்கிற விஷயம் வந்து முடியும். அதான் என்னால சொல்ல முடியும். அது நாம நடந்துக்கிற முறையில் தாங்க. விரலை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தவங்க விரலை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா அவங்க தயவுல தான் நம்ம போயிட்டே இருக்கணும். என்னைக்கு விரலை உதறிட்டு நாம போறோமோ அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு வெற்றி தனி கிடைச்சிச்சுன்னு தாங்க அர்த்தம். அதனால
தயவு பண்ணி திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. யாருக்கும் யார் கீழேயும் யாரும் வந்து சார் என்னை சேர்த்துங்க சார், என்னை சேர்த்துங்க சார் கெஞ்ச போறதே கிடையாது. சார் நீங்க சேருங்க சார், சேருங்க சார் சொல்லி நாம தான் கெஞ்ச முடியுமே ஒழிய, ஆனா சேர மாட்டாங்க. அதே சமயம் நான் வந்து எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா, ஐயா இப்ப எனக்கு ஏதோ ஒரு வயசு ஆயிடுச்சு. என் குடும்பத்துல நான் எல்லாமே முடிச்சுட்டேன். பேரன் பேத்தியோட பார்த்தாச்சு. ஆனா இன்னும் வர்ற ஜெனரேஷனுக்கு வந்து இன்னைக்கு விலைவாசிகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அப்டேட்டா உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருமானங்கிறது ஒத்த வருமானத்துல இன்னைக்கு ஓட்டவே முடியாது. நமக்கு பல வருமானம் வேணும். அப்படி நீங்க பண்ணணும்னா கொண்டு உங்களுக்கு விருப்பப்பட்டா கேளுங்க. அப்படின்னு சொல்லிதான் நான் பேசிட்டே இருக்கேன். அது வர்றாங்க, சேர்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வேல்முருகன் ஒரு வார்த்தை சொல்லுவார். 3 விஷயம் சொல்லுவாரு. அவர் எடுக்கும்போது உண்மையிலேயே ஒரு டாக்டர் எந்த அளவு எடுப்பாரோ அந்த அளவு அவர் கிளாஸ் எடுப்பாரு. எலக்ட்ராலஜிக்கு. இப்ப நான் எனக்கே வேல்முருகன் வந்து அப்பப்ப நான் போன்ல கான்டாக்ட் பண்ணி முந்தானத்து ஒருத்தவங்களுக்கு போன்ல கான்டாக்ட் பண்ணி அவங்க இந்த சரக்கு வேணுங்கன்னாங்க. உடனே கொடுத்தேன். வேல்முருகனுக்கு எனக்கு என்ன இருக்கு? அவருக்கு ஏதாச்சும் கமிஷன் போகுமா? பைசா போகாது. இது வந்து தொழில் தர்மத்தை நாங்க பண்றோங்க. அதே மாதிரி அந்த மாதிரி அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நல்லா உண்ணணும். ஆனா நல்ல உணவு உண்ணணும். நல்லா எல்லாம் நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம். சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும். பாத்தீங்களா? சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும். நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வெளியே போகணும். இந்த 3 பாயிண்ட்டும் நமக்கு நடந்துச்சுன்னா உடம்புக்கு எந்த கோளாறும் இல்லை. அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 விஷயத்துக்கு நான் ஒரு 3 விஷயம் நான் சொல்றேன். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, மத்தவங்கள நாம வாழ வைக்கணும். அதுக்கு எனக்கு வந்து பாட்டு மேல எனக்கு கொஞ்சம் பிரியங்க. அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. திருக்குறள் மாதிரி 2 வரி ஒரு பாடி காமிச்சிருவேன். காற்று நிழலாய் கடலில் மலையாய், காற்று நிழலாய் கடலில் மலையாய் இருந்தால் யாருக்கு லாபம்? இருந்தால் யாருக்கு லாபம்? பசியில் உணவாய் பகையில் துணையாய் இருந்தால் ஊருக்கு லாபம். இருந்தால் ஊருக்கு லாபம். இது இந்த அர்த்தத்துக்கு நான் எது சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நல்லது பண்ணுவோன்றது அந்த அர்த்தத்துல சொல்றேன். அதே சமயம் எனக்கு முடியல, என்னால முடியலன்னு நான் எத்தனை பேர் பார்க்கிறேன். முடியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க. அதுக்கு நான் என்ன எழுதி ஓர் படைத்தனில் தூங்கியவன் பெற்று இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைத்தனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். நல்ல பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்கிடப்பா. பாத்தீங்களா? தமிழ் மொழி நமக்கு அச்சய பாத்திரம் திறந்து வச்சுட்டாரு. நம்ம குமரன் சார் சொல்லுவாரு, வேணுமா சாக்கை கொண்டு போங்க, பக்கெட்டு கொண்டு போங்க, அப்படி அந்த மாதிரி அச்சய பாத்திரம் திறந்து வச்சுட்டாரு. எடுக்க வேண்டியது யாரு வேலை? அது வந்து அவர் எடுத்து கொடுப்பாரா இல்ல ஊட்டி விடுவாரா? நாம தான் போய் எடுக்கணும். அதை நாம உணரணும். நாம உணர்ந்தோம்னா நாம அதை போய் எடுத்துக்க முடியும். அதனால முடியாதுன்னு தயவு பண்ணி யாரும் சொல்ல வேணாம். முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணுங்க. நாம என்ன முயற்சி பண்ணிருக்கோன்ட்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. முடியலன்னு சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். நாம என்ன முயற்சி பண்ணிருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? இப்ப நானே வந்து ஜிபி மாதிரி எல்லா இடத்துலயும் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அப்புறம் நான் இப்ப இன்னொரு விஷயம், அதாவது நம்ம வேல்முருகன் சொன்ன 3க்கு நானும் 3 சொல்றேன். இந்த 3ஆம் நம்பர்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானதுன்ட்டு நம்ம ரஞ்சித் குமாரோடைய டவுன்லைன் மேடம் சொன்னாங்க. அதுக்காக நான் 3 எடுத்து வச்சிருக்கேன்.
எல்லோருக்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன். வந்தாரை வரவேற்க காத்திருக்கிறேன். எல்லோருக்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன். வந்தாரை வரவேற்க காத்திருக்கிறேன். அது இது இந்த வரி யாரை குறிக்கும்னு சொல்லி நம்ம டீம்ல உள்ளவங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நம்ம கிரேட் அப்ளைன் மிஸ்டர் பைன் தமிழ் குமரன். ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான ஒரு டீம்ல நாம இருக்கோங்க. தமிழ்நாட்டுல இந்த டீம் வந்து அற்புதமா வளர்ந்து பெரிய பேர் எடுக்க போறதுங்கிறது உண்மை. எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வரேங்க. இப்ப எனக்கு வந்து பிரேம்நாத் பாபு ஹெல்ப் பண்றாரு, இன்ன வரைக்கும் பண்ணிட்டே இருக்காரு. அதே மாதிரி சுரேஷ் வந்து அப்பப்ப நிறைய பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ரவிச்சந்திரன் சார் இருக்காரு. அது போக இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எனது சகோதரி கலைச்செல்வி அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கலைச்செல்வி மேடம் வந்து அவங்க ஸ்பீச்சை கேட்கறதுக்குன்னே இங்க மதுரையில் ஆள் இருக்காரு. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். என்னோட டவுன்லைன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஒரு தடவை மதுரை மீட்டிங் அப்ப. அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை, சம்பந்தி எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. ஆனா அண்ணே நான் வர்றேன், ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடுவேன்னு. வாங்க நீங்க வந்து முதல் 10 நிமிஷம் இருங்கன்னு சொன்னேன். வந்தாங்க, இருந்தாங்க, கேட்டாங்க. மீட்டிங் முடிய வரைக்கும் கிளம்பல, போகவே இல்லை. அப்ப என்ன பார்த்துக்கீங்க, போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க, மேடம் உங்க பேச்சு வந்து அவ்வளவு அருமையா இருக்குங்க. அப்ப அன்னையில இருந்து என்கிட்ட வெல்த் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது போக முதல்ல ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம் வெல்த் ப்ராடக்ட் பத்தி. அன்னையில இருந்து என்னோட டவுன்லைன் எல்லாம் வெல்த் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி மீட்டிங் அடிக்கடி கேளுங்கிறேன். மீட்டிங் கேட்டா தான் நமக்கு இந்த வியாபாரத்துல முன்னேற முடியும். அது வந்து தான் உண்மை, தான் சத்தியம். அதனால எல்லாரும் இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த போல் அப்ளைன்ஸ் அவங்க எல்லாருக்கும், எனது டவுன்லைனுக்கும், இந்த இங்க இருக்கிற நமது மோடிக்க குடும்பத்தார் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் நான் ஒவ்வொரு ஊர்லயும் போய் என்ன பண்றேன், எப்படி பண்றேன்னா, நாகர்கோவில் வந்தேன்னா சின்ன ஜிபிமா வச்சிருக்கேன். அதே மாதிரி பெங்களூர் போனா அதே தான், மதுரைக்கு போனாலும் அதே தான் பண்றேன். நான் விரும்பி லவ் பண்ணி பண்றேங்க. அதனால இப்ப இதை பத்தி நம்ம அப்ளைன் குமரன் சார் வந்து ஒரு சில படங்கள் போட்டு காமிச்சாரு. குமார், ஒண்ணு சொல்ல மறந்துட்டேங்க. பாண்டியராஜன் வந்து அவர் மூலியமா இப்ப எல்லாருக்கும் எஃப்ஐசி சர்டிபிகேட் வாங்கி வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாரையும் இதுல வந்து உரிமையா எல்லாரும் ஒரே குடும்பம் இருந்து நாங்க பண்ணிட்டே இருக்கோம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ போறது வந்து என்னன்னா, நாகர்கோவில்ல, சேலத்துல, பெங்களூர்ல, மதுரையில நடந்த ஒவ்வொரு டெமோ இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லல. மிஸ்டர்